நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய கள அரசியலில் நடிகர் விஜயின் டிவிகே கட்சியை பற்றி கள அரசியலில் பார்க்கிறோம். நடிகர் விஜய் வீரன் தனி ஒருவன். விஜய் திரைப்பட நடிகர். ஆரம்ப காலத்தில் அனைத்து தோல்வி படங்களையே கொடுத்தவர். அவரை விமர்சிக்காத பத்திரிகையாளரும் இல்லை, திரையுலகரும் இல்லை. அத்தனை எதிர்ப்பையும் மீறி தன்னுடைய கடின உழைப்பால் யாரெல்லாம் தன்னை தூற்றினார்களோ அவர்களே விஜயை போற்றும் அளவிற்கு தமிழ் திரையுலகிற்கு முடிசூடா மன்னனாக விளங்கிய விஜய் திரையுலகில் தற்போது உச்சத்தை தொட்டுவிட்டார். ஏன்னா அவர் கடந்து வந்த பாதை மிக கடுமையான பாதை. அவர் இருந்த காலத்தில் இப்போது கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், மாமன்னன் விஜயகாந்த், பிரபு, கார்த்திக், சத்யராஜ், சரத்குமார் என்றும் மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே இருந்தது. அவர்களையெல்லாம் தாண்டி ஒரு உச்சத்தை தொட்டவர். கடுமையான உழைப்பாளி, அதிக சம்பளம் வாங்கிய முதல் நடிகர். தற்போது கூட ஒரு படம் நடிக்கிறார், ஜனநாயகன் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 300 கோடி வாங்குறாருன்னு கேள்விப்பட்டேன். ப்ளஸ்ஸாக கூட இருக்கலாம், கரெக்டாக தெரியல. அப்படிப்பட்ட ஒரு உலக நாயகனாக மாறிவிட்டார் விஜய். சூப்பர் ஸ்டார் அளவுக்கு உயர்ந்து விட்டார். சூப்பர் ஸ்டார் பட்டத்திற்கு போட்டியாக கூட வந்தவர். அவர்கள் ரசிகர்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார் அல்ல, தற்போதைய சூப்பர் ஸ்டார் என்று சொன்ன அளவுக்கு உயர்ந்த நடிகர். அப்படி தன்னுடைய கேரியரில் உச்சத்தில் இருக்கும் நடிகர் 300 கோடி சம்பளத்தை விட்டுவிட்டு அரசியலில் கால் எடுத்து வைக்கிறார். அவருடைய வெற்றி எப்படியாக இருக்கும்? வெற்றி கிடைக்குமா? இதுதான் கேள்வி. அவர் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுகிறார்? முதலில் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிற திமுகவை எதிர்க்கிறார். அடுத்தது மத்திய சர்க்கார் ஆட்சி செய்யும் பாஜகவை எதிர்க்கிறார். அரசியல் களம் சரியே. எதிர்க்கட்சியை எதிர்த்து ஆட்சி செய்ய முடியாது, அரசியலுக்குள் வர முடியாது. யார் ஆளுங்கட்சி அதைத்தான் எதிர்த்து அரசியலுக்குள் வர முடியும். சரியான வழி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் யோசிக்க வேண்டியது, திமுக என்ற கட்சி கலைஞர் எப்படி வளர்த்து வச்சிருக்கிறார் என்றால், கரிகால் சோழன் கட்டிய கல்லணை எப்படிப்பட்டதோ, எந்த வெள்ளத்துக்கும் தாங்குமோ அந்த அளவுக்கு தன்னுடைய மன்னராட்சி என்னும் ஆலமர விழுதை மிக ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சிருக்கிறார். கட்டமைப்பு மிக ஸ்ட்ராங். எளிதில் எப்படிப்பட்ட மலையாளம் கல்லணையை உடைக்க முடியாதோ அந்த அளவுக்கு திமுக தலைவர் கலைஞர் தன்னுடைய கட்சியை கட்டமைத்து வைத்திருக்கிறார். மகன், ஏன் மன்னராட்சின்னு ஏன் சொன்னீங்க நீங்கள் கேட்கலாம். மகன், மகள், பேத்தி, தன்னுடைய சொந்தங்கள். இப்போ கூட பாருங்களேன், அவங்களோட கட்சியிலிருந்து யாரும் திடீர்னு வெளியே போக மாட்டாங்க. அந்த அளவு கட்டமைப்பை மிக சரியாக பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் அது மன்னராட்சி மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட கட்சியை அசைச்சு டக்குனி நம்ம உள்ளே போக முடியாது. அதை கொஞ்சம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் விஜய். இரண்டாவது, திமுகவில் இருந்து பிரிந்த கட்சி தான் அதிமுக. எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த கட்சி, வீரப்பெண்மணி ஜெயலலிதா அவர்கள் கட்டிக்காத்த கட்சி. தற்போது இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியை தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார்.
அவரும் எளிதான கட்சி அல்ல, எளிதான தலைவரும் அல்ல. 1000 தூண்களை கொண்ட கட்சி மாதிரி அதிமுக. ஆனால் அதில் ஒரு சில தூண்கள் கலந்து விட்டன. தற்போது முன்னாடி சசிகலா அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருந்து, இப்போ அப்படி அல்ல. ஆனால் சசிகலா அவங்க, டிவிகே, ஓபிஎஸ், செங்கோட்டையன், இப்படி பெரிய தலைவர்கள் எல்லாம் வெளியே இருக்கிறார்கள். அதிமுகவின் தொண்டர்களின் ஆசை என்ன என்றால், இவர்களையெல்லாம் சேர்த்து அரசியல் பண்ணாதான் நம்ம திமுகவை எதிர்க்க முடியும் என்று தொண்டர்கள் கூட நினைக்கிறாங்க. எடப்பாடி அவர்களும் அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் தொண்டர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கட்சி, அதன் கூட்டணி கட்சியாக இந்தியாவில் 70% ஆட்சியில் இருக்கிற பாஜகவும் அதுடன் துணை நிற்கிறது, கூட்டணியில் இருக்கிறது என்பதை விஜய் அவர்கள் மறக்க வேண்டாம். ஏனென்றால் 3% இருக்கின்ற வாக்கை வீரபாண்டிய கட்டபொம்மன் போல் அண்ணாமலை அவர்கள் தலைமை தாங்கும் போது 3% இருந்த வாக்குகளை 15 முதல் 18% வரை உயர்த்திய பெருமை மதிப்புக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட கட்சியும் அதிமுகவுடன் கூட்டணி இருக்கிறது. இரண்டாவது, இந்த 2 கட்சியும் எதிர்த்து தான் நீங்கள் அரசியலுக்குள் வர முடியும். எளிதாக அரியணை ஏற முடியாது விஜய் அவர்களை. அதனால் உங்களுடைய கட்டமைப்பை நீங்கள் சிறப்பாக அமையுங்கள். உங்களுடைய ராஜதந்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கூட்டணி கட்சிகளை மிக சிறப்பாக அமைக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். தனி ஆளாக நின்று இந்த திமுகவையும் அதிமுகவையும் வென்றுவிட முடியாது. அதனால் உங்கள் கூட்டணியை முதலில் சிறப்பாக அமையுங்கள். தற்போதைய உங்களுடைய வாக்கு 100க்கு 15% மட்டும்தான் உள்ளது. இதுதான் கள நிலவரம். விஜய் அவர்களுக்கு உங்களுக்கு கூட்டத்தை வைத்து நம்மளது வாக்குகளை கணக்கிட வேண்டாம். ஏனென்றால் பீகாரில் தற்போது சட்டமன்ற அரசியலில் நின்ற பிரசாந்த் கிஷோர் அவரும் தன்னுடைய கூட்டத்தை பார்த்துதான் ஏமாந்து விட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு சிறந்த நடிகர். உங்களை பார்க்க 1000 பேர் கூடுவார்கள். நீங்கள் கூப்பிட்டால் 10,000 பேர் அந்த இடத்துக்கு உடனே வருவார்கள். ஆனால் அத்தனை பேரும் உங்களுக்கு வாக்களிப்பார்களா என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். நீங்கள் திருநெல்வேலி என்ற இடத்தில் கூட்டம் கூட்டினால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, மதுரையிலிருந்து கூட அங்கே உங்களை காண அத்தனை பேரும் வருவார்கள். வருவதில் பாதி அளவிற்கு தான் உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கும். குழந்தைகள் வருவாங்க, பிற கட்சிக்காரங்க வருவாங்க, உங்களின் ரசிகர்கள் வருவாங்க. அத்தனை பேரும் உங்களுக்கு வாக்களிப்பார்களா என்பது சந்தேகமே. அதனால் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். உலகநாயகன் கமலஹாசனும் இதே மாதிரி தான். போன இடத்துக்கெல்லாம் அதிபயங்கரமான கூட்டம். ஆனால் அவர் நின்ன சொந்த தொகுதியிலே ஜெயிக்க முடியலை. சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் கட்டுக்கடங்காத கூட்டம். அப்படிப்பட்ட மாமனிதரும் தோல்வியடைந்தார் சொந்த தொகுதியிலே. ஏன் கர்ம வீரர் காமராஜர் அவர்களும் தோல்வியடைந்தார். ஏன் இதே திமுகவின் வீர வசனங்கள் நான் சொல்ல விரும்பலை. அப்படிப்பட்ட வசனங்களால் தோல்வியை சந்தித்தவர் காமராஜர். அதே காமராஜரை இப்போது அனைவரும் காமராஜர் மாதிரி அரசியல் பண்ண வேண்டும் என்று இப்போது சொல்கிறோம் நாம். அதனால் தமிழக மக்களை நீங்கள் எளிதில் நம்ப வேண்டாம். அதனால் உங்களுடைய கட்சியை சிறந்த முறையில் கட்டமையுங்கள். முதலில் சிறந்த கூட்டணி கட்சிகளை அமையுங்கள், அழையுங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.